வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில தற்பொழுது பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. தேவேந்திர ஃபட்னாவிஸ் மாநிலத்துடைய முதல்வரா இருக்கிறாரு. 2024 லோக்சபா தேர்தல்ல பெரிய அளவுல அவர்களால சோபிக்க முடியல மகாராஷ்டிரால. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த 2 மாநிலங்களும் பாஜகவுக்கு பெருமளவுல கை குடுக்கல. 48 இடத்துல 30 இடத்துல காங்கிரஸும், 17 இடத்துல என்டிஏவும், ஒரு இடத்துல சுயேட்சையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அதற்கு அப்புறமா நடந்த சில மாதங்கள்லயே நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பெருவாரியான வெற்றிய பிஜேபி குவித்திருந்தாங்க. ஒரு 50 இடங்கள் மட்டும் தான் வந்துட்டு அ இந்திய அலையன்ஸுக்கு கிடைத்திருந்தது. ஸோ இந்த நேரத்தில தற்பொழுது ஆப்பரேஷன் டைகர் அப்படின்ற பெயர்ல சிவசேனாவினுடைய 6 எம்பிக்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா, மகாராஷ்டிராவினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கும்? யார் எவ்வளவு தொகுதிகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்திற்கான ஒரு கருத்து கணிப்பை இன்சைட் ரேடார் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா, பிஜேபி 18லிருந்து 22 இடங்களையும், சிவசேனா 8லிருந்து 10 இடங்களையும், என்சிபி 3லிருந்து 5 இடங்களையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் 5லிருந்து 7 இடங்கள், உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா 4லிருந்து 6 இடங்கள், என்சிபி சரத்பவாரினுடைய அணி 3லிருந்து 5 இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா என்டிஏ 30லிருந்து 36 இடங்களையும், இந்திய அலையன்ஸ் 12லிருந்து 18 இடங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா முடிவுகள் இப்படித்தான் வரும். ஸோ இந்திய அலையன்ஸை விட என்டிஏ அதிகமான இடங்களை வெல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள நிலவரம் இன்றைய தேதியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.